ட்ரவுசர் தான் காஸ்ட்லி. சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதுக்கப்புறம் இந்த இதுல தண்ணி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பாதை வந்து தடைபட்டு விட்டது. கால் முளைத்த போவே என்னோடு மோட்டரை கொண்டாந்து இங்கே வச்சுட்டோம். வந்து ராமீன் கெண்டப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரார்கள் வந்து தகவல் சொன்னாங்க. மீனெல்லாம் காமிக்க முடியல. இந்த குளத்தை ஃபுல்லாக இறைச்சாதான் இந்த மீனெல்லாம் உங்களால் காமிக்க முடியும். அதே மாதிரி அவர் தாண்ட முயற்சி பண்ண வெற்றி அப்போதான் காலெலாம் சேராக இருக்கு. அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 லிட்டரு பெட்ரோலுக்கு 2 மணி நேரம் ஓடுமா. ஆனால் அது 50 வாட்ஸுங்கிறாங்க, இது 65 வாட்ஸுங்கிறாங்க. தண்ணி குறைஞ்சிருக்க இடத்துல எல்லாம் பாருங்கள் எவ்வளோ முள்ளுன்னு. அப்போ கரை ஓரத்தில் இவ்வளோ முள் கிடக்குன்னா அப்போ தண்ணிக்குள்ளே எவ்வளோ முள் கிடக்கு மக்கள். பாஞ்சு பிடிச்சிடறேன் கேட்டில. இதே மாதிரி எப்படி ஒரு 40-50 மீன் கிடக்கு இந்த குளத்தில். சேத்துக்குலேருந்து உடம்புலாம் பண அரிக்குது தண்ணி. இங்கே பாருங்க ஏப்பா எவ்வளோ மீன். தூக்கு ப்ரோ, தூக்குவியா தூக்கியா. இங்கே பாருங்க, இதனால தான் இருக்கிறது தண்ணி பூரா காலியாகுது. இப்போதான் ப்ரோ மீனெல்லாம் கலர் மாதிரி இருக்குது. மீன்லாம் கிடக்கு, ஆனால் அதுக்குள்ளே போய் எடுக்க முடியல அதெல்லாம். அதனால் மக்கள்லாம் வருத்தத்தில் போய் கரை ஏறிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழி வெட்டி இதுக்குள்ளே தான் மீனை போட்டு வச்சுருப்போம். இது என்ன ஆகும்னா அது வந்து மீனை சாக விடாமல் பார்த்துக்குறோம். அப்பா இந்த மாதிரி மீன்லாம் அவ்வளோ இருக்கும். இது சோறு 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 கேட்குது வாயை பற்றிலா. அப்படியே குழம்பு வச்சு அடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தெரியுதா மக்களே, அம்புட்டு மீன் அதெல்லாம் கண் மாதிரி இருக்கும் பங்கு.